ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சந்தானம் வந்து சிம்புவை பற்றி நிறைய தெரியாத விஷயங்கள் வந்து இப்போ வந்து உண்மையை வந்து உடைத்திருக்காங்க. இது வந்து சிம்பு ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் சந்தானம் வந்து ஒரு சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நட்சத்திரங்களில் வந்து அவரும் ஒருவர். ஸோ மன்மதன் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நகைச்சுவை நடிகராக ஃபர்ஸ்ட் வந்து அறிமுகம். அதன் பின் வந்து நிறைய படங்கள் வந்து காமெடி ஆக்டர் ஆகிட்டால் இப்போ வந்து அவர் வந்து ஒரு பெரிய நடிகராகவே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அவரோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தோட ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு. அப்போ வந்து நம்மளோட எஸ்டிஆர் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ப்ரொமோஷனால் எஸ்டிஆரை பற்றி வந்து நம்மளோட சந்தானம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இணையதளத்தில் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாகவே போயிட்டுருக்கு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ சிம்பு சார் இல்லைனா இன்றைக்கி வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன். ஸோ காதல் அழிவுதை அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நான் வந்து பின்னாடி நிற்கிற ஒருவனாக தான் ஒரு சின்ன ஒரு ரோலில் நடித்தேன். ஸோ அந்த ஒரு கதாபாத்திரத்தை என்னோட நடிப்பை பார்த்துட்டு வந்து அவர் வந்து மன்மதன் திரைப்படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த படத்தோட முதல் நாள் படப்பிடிப்புலேயே ஸோ என்கிட்ட வந்து உங்களோட இன்ட்ரோ சீனில் ஒரு பில்டப் வைக்கிறோம், ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து கைத்தட்டுவாங்க அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அந்த கைத்தட்டல் இன்னி வரைக்கும் எனக்காக வந்து ஒழிச்சிட்ருக்கு. ஸோ இன்னி வரைக்கும் அந்த கைத்தட்டலுக்கு எனக்காக வந்து சிம்பு சார் இருக்கார். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைனாலும் சிம்பு சாருக்கு பின்னாடி வந்து நான் நிற்பேன் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு தெரியாத விஷயத்தை வந்து நம்மளோட சந்தானம் வந்து சொன்னது ரசிகர் மத்தியில் ரொம்ப பெரிய கவனம் இருக்கும் விஷயமாகவே அமைந்திருக்கு.